குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திமுகவினர் என்ன பிரச்சனையை இழுத்து வருவார்களோ என நினைத்து தூக்கமின்றி தவிக்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் வேதனையுடன் பேசியதை யாரும் மறந்திருக்க முடியாது. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? யாரிடம் சொல்வது? ஆனாலும் சில திமுக மூத்த தலைவர்கள் அடங்கவில்லை. இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக பேசி அமைச்சர் பதவியை இழந்தார் பொன்முடி. 4 தினங்களுக்கு முன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முட்டாள் என திட்டினார் திமுக எம்பி ஆர் ராசா. அமித்ஷா வந்தார் மதுரைக்கு, என்ன சொன்னார்? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார். முட்டாள் முட்டாள். ராசாவுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பாஜக தொண்டர்கள் ஆவேச போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அமைச்சர் காந்தி சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் ரூபாய் 13 கோடி செலவில் குடிநீர் திட்ட பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. விழாவில் கலந்து கொண்ட கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி பணிகளை 4 மாதத்துக்குள் முடிக்கும்படி நகராட்சி கமிஷனரிடம் கோரினார். அதற்கு நகராட்சி கமிஷனர் துறை ரீதியாக உத்தரவு வந்தால்தான் சீக்கிரம் முடிக்க முடியும் என கூறியுள்ளார். அதை கேட்ட அமைச்சர் டென்ஷன் ஆனார். கலெக்டர் சந்திரகலா முன்னிலையிலேயே நகராட்சி கமிஷனரை கடுமையாக சத்தம் போட்டார். இவர் சொல்லணும் அவர் சொல்லணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் ஏன் என்கிட்ட வரீங்க என கோபமாக கேட்டார். 4 மாசத்துல முடிக்கணும்ன்றதுக்காக நாங்க பண்றோம்னா எங்களுக்கு இவரு சொல்லலாம் அவர் சொல்லணும் சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க அது கேளுங்க. எங்கிட்ட இதுக்கு வருங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்க சொல்றது தானே வேணா வேணா நீங்க எல்லாம் ஒரு நகராட்சி கமிஷனரை அமைச்சர் வெளுத்து வாங்கிய சம்பவம் விழாவில் பங்கேற்றவர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. ஏன் கலெக்டரும் கூட அதிர்ந்து போய்விட்டார். ஆனால் அவர் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தார். அமைச்சர் கோபமாக பேசுவதை பத்திரிகையாளர்கள் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். இதை கவனித்த திமுக நிர்வாகிகள் வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு இடையில் சத்தம் போட்டு கெடுத்தனர்.